SRMU சார்பில் பொது வேலை நிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவாக திருச்சி ரயில்வே டிஆர்எம் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து மத்திய தொழிற்சங்கங்களின் சார்பில் இந்தியா முழுவதும் பொது வேலை நிறுத்தம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக போராட்டத்திற்கு ஆதரவாக SRMU சார்பில் திருச்சி ரயில்வே ஜங்ஷன் வளாகத்தில் உள்ள டிஆர்எம் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. SRMU தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் வீரசேகரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 4 தொழிலாளர் விரோத தொழிற்சட்டங்கள் வாபஸ் பெற வேண்டும், 8வது ஊதிய குழுவை உடனே அமைக்க வேண்டும், இந்தியா முழுவதும் உள்ள 11 லட்சம் காலி பணியிடங்களை உடனே நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும், ரயில்வே தனியார் மையம் அவுட் சோர்சிங் நடவடிக்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த SRMU துணை பொதுச் செயலாளர் வீரசேகரன், கடலூர் மாவட்டத்தில் நடந்த விபத்து தொடர்பாக அதிகாரிகளை அழைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும், இவ்விபத்து தொடர்புடையவர்களை உடனடியாக பணியிடம் நீக்கம் செய்ய வேண்டும், இந்த விபத்து நடைபெற்றதற்கு தனியார் காங்கிரீட்டர்கள் தான் காரணம், 8 மணி நேர கேட் கீப்பர் செய்ய வேண்டிய வேலையை சுமார் 12 மணி நேரமாக பார்க்கின்றனர், எனவேதான் இந்த தவறு நடைபெற்றுள்ளது, நடைபெற்ற விபத்தை நியாயப்படுத்தவில்லை, ஆனால் அதற்கு மூல காரணம் யார் என்பதை பார்த்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். மேலும் ஆர்ப்பாட்டத்தின் போது வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றாத பட்சத்தில் அகில இந்திய அளவில் ரயில் நிறுத்த போராட்டம் விரைவில் நடைபெறும் என தெரிவித்தார். அகில இந்தியா முழுவதுமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொது வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாக SRMU பேரியக்கமும் ARFும் இன்று ஒரு நாள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் திருச்சி கோட்டத்திலே உள்ள 27 கிளைகளும் பொன்மலை கோட்டத்திலே உள்ளிருக்கின்ற 7 கிளைகளும் காலை முதல் மாலை வரை உணவு இடைவேளை போராட்டங்களை நடத்தி வருகிறது. SRMU பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் ஆல் இந்தியா ரயில்வேமென் ஃபெடரேஷனுடைய அகில இந்திய தலைவருமான டாக்டர் கண்ணையா அவர்களின் சீரிய உத்தரவின் பேரிலே இந்த அறப்போராட்டம் நடந்து வந்தாலும் கூட எங்களுடைய கோரிக்கைகள் தொழிலாளர்களுக்கு சாதகமாக இருக்கின்ற லேபர் லாவை மாற்றி தொழிலாளர் விரோத தொழிலாளர்களுக்கு பாதகமாக இருக்கின்ற தொழிற்சங்கங்களுக்கு பாதகமாக இருக்கின்ற 4 தொழிலாளர் விரோத சட்டங்களை மாற்றக் கோரியும் SRMU ARFனுடைய கோரிக்கையின்படி 2023 முதல் கொடுக்கப்பட வேண்டிய CRC என்கின்ற கேடர் ரீசர்ச்சரிங் கமிட்டியை அமுல்படுத்த கோரியும் OPS என்கின்ற பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த கோரியும் ரயில்வே